வேண்டும் என்று தேடும் உறவ பிரிஞ்ச. ஆனா உலக நாயகனை தவள நாயகனா மாத்தினா ஒரே ஊரு நம்ம ஊர் தான்டா. எல்லா ஊர்லயும் போய் பாருங்கடா, நல்லா தாண்டா இருக்காங்க. நம்ம தாண்டா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வணக்கம் டோலர்களே டோலிகளே. இன்னைக்கான வீடியோல இன்ஸ்டாகிராம்ல பல கிரிஞ்ச நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பல கிரிஞ்சில இருந்து சில கிரிஞ்ச ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். வாங்க பாப்போமா. போடு மஜாதான். அன்எக்ஸ்பெக்டட் காமியோடா. நான் ஏதோ பையன் ஆசையில இருக்கான் பாத்துட்டு இருக்கான், போய் உட்கார்ந்துருவான்ற அந்த ஆர்வத்துல தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். அந்த பேக்ரவுண்ட்ல வர அந்த பாட்டி நான் ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன். கடைசி என்னடா தளபதி வந்து உட்கார மாதிரி வச்சுட்டீங்க. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் காமியோடா. நீங்க பல பேர் தல அஜித் நடிச்சிருக்கிறத பாத்திருப்பீங்க. அந்த தல அஜித் நடிக்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, அதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தன் தல அஜித்துக்கே டஃப் கொடுக்குறான். அவன் யாருன்றத வந்து பாருங்க. GPO pode God bless you da. GPO pode God bless you da. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஆனா அவன் டான்ஸ் ஆடுறத கூட நான் வந்து ஒத்துக்குவேங்க. லைட்டா சினுங்குறாங்க. ஏன் சினுங்குறானே தெரியலங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. You are really a God gifted child. டேய் மாமா, நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல தெரிஞ்சிச்சுடா. என்னடி சொல்ற? உங்க வீட்ல என்ன சொன்னாங்க? ஐயா என்ன பண்றான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? வயித்துல உதைக்கிறான்னு சொன்னேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வயித்துல உதைக்கிறான்னு சொன்னேன். என்னடி சொல்ற? நானும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா பயந்து, என்னடா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வழக்கம் போல ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணா என்ன டார்க்கா தானே இருக்கும். ரொம்ப ரொம்ப டார்க்கா இருந்துச்சு இந்த வீடியோக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து நோட் பண்ணேன், எவனுமே வந்து கேப்ஷனை படிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா கேப்ஷனை பாருங்கடா. ஏன்டா வீடியோ பார்த்துட்டு தெரியாம கமெண்ட் போடுறீங்க? கேப்ஷனை படிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மன நிம்மதியா இருந்துச்சு. அது ஏதோ ஜீ தமிழ்ல அபூர்வராகன்னு ஏதோ சீரியல் ஓடும் போல. அந்த சீரியலுக்காண்டி அவங்க ஏதோ பண்ணுக்காண்டி எடுத்திருக்காங்க. அதை போய் நம்ம பயல்களாம் வந்து என்னமோ வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. என்னைக்கு நம்ம எதையுமே முழுமையா பார்த்ததே இல்லையே. இன்னும் கொஞ்சம் வைப்பா. நான் உன்கிட்ட வாங்கல ப்ரோ. ஓனர் ஒரு கஞ்சேக்கு 2 பீஸ் மேல உட்காந்து கோச்சிக்காதீங்கண்ணா. மச்சான் ஓனர் 4 பீஸ் எக்ஸ்ட்ரா வைடா. ஏடா கேட்டரிங் வந்திருக்க, எவன் ஓனர்னு கூட தெரியாம அவன்கிட்ட போய் பேசுற பத்தியா? எப்பயும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பேச்சு ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம சொல்ல போறோம்னா யாரு என்னன்னு தெரியாம முதல் போய் சொல்லிடவே கூடாது. இது ரொம்ப பழைய மீம் தான், பட் நல்லா இருக்கும் அந்த மீம். நான் அப்ப பார்த்தது எவ்வளவு சிரிப்பு வந்துச்சோ அதே சிரிப்பு தான் இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. நம்ம பையன் வந்து போட் ஹெட்செட் வாங்கியிருப்பான் போல. அந்த போட் ஹெட்செட் வாங்கினதுல அந்த டப்பா வந்து அவங்க அம்மாட்ட மாட்டிக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, அது ஹெட்போனு. ஆனா உண்மையை சொல்ல போனா டேய், அந்த போட்டு ஹெட்செட்ல இருக்க அந்த டப்பாவை பார்த்தா உள்ள ஹெட்செட் இருக்க மாதிரியாடா இருக்கு. வேற ஏதாவது சமாச்சாரம் இருக்க மாதிரி இருக்குல்ல. என்னடா அநியாயம் பண்றீங்க? ஹெட்செட்டுக்கா இந்த மாதிரியாடா போட்டாலாம் போடுவீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். காதலியும் சிகரெட்டும் ஒன்றுதான், 2 உதட்டோடு உறவாடி விட்டு இதயத்தை புண்ணாக்கியோடும். முருகேசா, அது இதயம் இல்ல முருகேசா, நுரையீரல். நுரையீரல் என்னைக்கும் சிகரெட் வந்து நுரையீரலாம் பாதிக்கும், இதயத்தை பாதிக்காது.
உறவோ யாரென நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்த. இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணதை நீங்க பாத்துருக்கீங்க ஷார்ட்ஸ்ல. சரி, இந்த பாட்டை பாடின அந்த படைப்பாளி யாருப்பா, இவ்வளவு அருமையான பாடலை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த படைப்பாளியை நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். கடைசி இன்னைக்குதான் அந்த படைப்பாளி சிக்கினாரு. சரி, எப்படியாவது இந்த படைப்பாளியை வெளியில கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் வந்து தம்பியை கண்டுபிடிச்சேன். இந்த தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. எப்பப்பா இந்த பாருங்க, தம்பி பாடுறத பாருங்க, மாஸ் பண்ணுவாரு. உறவோ யாரென நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும். சிலரின் பேரெல்லாம் சரிதும் மாலமாய் காலங்கள் போனாலும் பேசும். ஆஹா, இந்த சாங்க கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அப்போ அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. தம்பி இன்னொரு பாட்டு வேற பாடி வச்சிருக்காரு, ஒரு ஃபேமஸான சாங். நம்ம கேட்கிற சாங் தான், கேளுங்க. அதை கேட்டா இன்னும் பூரிப்பாயிருவீங்க அந்த சாங்க பிடிச்சவங்களா. சின்ன எறும்பாச்சி கலை வச்ச என் காலம் மேலே ஏறி போச்சு, நானா எங்க யாரடி நீ நான் மொத்தம் பாரடி, காதல் வேற ஏதடி நீ நான் மட்டும் தானடி, பொன்னார் கொடிய வண்ண கிளிய உள்ளால உன்னால காயம் வலி கொண்டே நடி உயிர் கண்டே நெடிய அன்பால கூடுனியோ நம்ம சேர்ந்து மலர் மலரா. நான் லிரிக்ஸ்ல வண்டார்குடின்னு தானே கேட்டேன், இங்க மன்னார்குடின்னு கேட்கிற மாதிரி கேக்குது. பொன்னார் கொடிய வண்ண கிளிய உள்ளால உன்னால காயம். சார் அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஏய், நான் பொறுத்து போய்க்கிறேன்டா, போர்லவு தான்டா பொறுத்து போக முடியும். அவருக்கு ஏன்டா அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்றீங்க? டேய், அவர் ஆம்பளடா, அவருக்கு ஏன்டா அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்றீங்க? இத ஒரு அம்மாட்ட போய் சொல்றோமா? அவங்ககிட்ட எனக்கு ஒன்றும் புரியல. ரைட்டு விடுங்க. ஏய், பாட்டை வதம் பண்ணீங்க சரின்றா. ஏண்டா ஏதோ அவர் பண்றாரு, ரீல்ஸ் பண்றாரு, விட்டுரும், கலாய்க்க கூடாது ரொம்ப யாரையும் போட்டு. ஆனா போன் அலாரம் தானே, ஆனா அலாம தூக்கி அவருக்கு இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல? அவ்வளோ அந்த பொண்ணு கார்ல இடிச்சுட்டா, நான் எப்படி அவன் வெறியோட வரணும்? ஏறி மேற்கொண்டு அந்த பொண்ணு அந்த ஆளை போய் இடிக்கிறான் டிரைவரை. இடிச்சோன்னா சீரியஸ் ஆவானா? சிரிக்கிறான் சார், சிரிச்சிட்டு இருக்கான். இறங்கி பாருங்களேன். எப்படிடா டேய், அது முதல்ல எடுத்து அந்த யானை அடிச்சுட்டு பறந்தான். இன்னும் யானை தானே வீட்டு, யானையோடைய வீட்டா இருக்காரு. நீ நல்லா தூங்கிட்ட, திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கு. ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தா, ஒரு 10 பொண்ணுங்க அந்த டிசாஸ்டர்ல மாட்டிட்டு தப்பிக்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ எத்துல உங்களை தவிர வேற யாரும் இல்ல. நீங்க எல்லாரும் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போவீங்க? நான் என்ன அந்த டைலாகுக்கும் அந்த எழுதிருக்கிறது கரெக்டா வேண்டாவதியா? யோ, எங்கத்தியா யோசிக்கிறீங்க?
டாக்கு தான்டா 100க்கு 100 மார்க். அந்த வீடியோலயே வந்து டாக் தான்டா ஸ்கோர் பண்ணிருச்சு. ரைட்ரா. ஹலோ ஹலோ, நான் ஆசீர்வாத் குழுங்க. யாரு? ஆசீர்வாத் குழுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க. புரியலங்க. ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுல இருந்து பேசுறேங்கண்ணா. நானும் ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி தான்டா இருந்துச்சு. எதுக்கு எவனோ கால் பண்ணி ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னு. இந்த மீமை படிச்சோன்னே நான் வந்து சுருன்னு ஏறிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சுருன்னு ஏறுவீங்கன்னு நம்புறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவன் சொல்றான் எனக்கு பண்ணு வேணும். அதுக்கு அவ சொல்றா என்கிட்ட ஏன்டா கேட்குற. அதுக்கு அவன் சொல்றான் ஒரு ரிப்ளை கொடுக்குறான், உன்கிட்ட தானே 2 பண்ணு இருக்குன்ட்டு. எக்ஸ்பெக்டே பண்ணலடா. நான் ஏதோ பலாப்பழத்தை தான் பிரிச்சு வேற ஏதோ பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. என்னடா அப்படி வச்சிருக்கீங்க டேய்? ஆக்சுவலா மத்த இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, என்னோட ஓன் வாய்ஸ்மா, ஓன் ஆக்டிங் டேலண்ட். நீங்க பாத்திருக்கீங்களாப்பா? என்னோட நாங்கெல்லாம் ஓன் வாய்ஸ்ல பேசுறது இல்லன்றீங்க. அப்படி இல்லம்மா, ஓன் வாய்ஸ் எல்லாரும் பண்றாங்க. குறிப்பிட்ட பர்சனோட தான் லைக் பண்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, உனக்கு தைரியம் இருந்தா அந்த அன்னியன் சீன் பண்ணல எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணேன்னா நேன் போட்டிருக்கேன், ஒரு பாட்டு பாடினேன், அதை நம்ம வாய்ஸ் போட்டு டம்மஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கருத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, வாயை திறந்து பேசினா அதான் எவ்வளவு ஈவன் இல்ல இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லபடியா பண்றாங்களா இல்ல கழுவி ஊத்தி பண்றாங்களா? சரியான கேள்வி கேட்டலே. ஆனா சரியான கேள்வி கேட்டான். அவன் மூஞ்சிய பாருங்க, சங்கட்டம்டா. அவன் மூஞ்சிய பாருங்கடா, பாவண்டா டே. அந்த கேள்விக்கே தொங்கி போயிட்டாருடா மனுஷன். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க வேலூர் மாவட்ட ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம். என்ன கம்பெனி? வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சார். சரி. இந்த மொபைல் நம்பருக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 4 பொருள் செலக்ட் ஆயிருக்கு. இது உங்களோட நம்பரா? அது ஏன் செலக்ட் ஆகுது? அது ஏன் செலக்ட் ஆகுதுங்க? இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து 30 நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க சார். நீங்க அப்படி எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமா? மொபைல் நம்பரை வந்து நீங்க நெட்ல இருந்தோ வேற எந்த என்னுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அதெல்லாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஓகே கலங்கராம் ஆக்ட் படி என் நம்பரை உங்களுக்கு எடுக்க ரைட் கிடையாது. காலையில மெண்டல் மாதிரி வேணுமா இல்ல டீடைல்ஸ் கேட்கறேன் கேள்வி, இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லி எருமை மாதிரி பேசுற பன்னி மாடுவை சாவுக்குறாங்களே தோன்றத நினைக்கி சுத்து போனாங்க. எல்லாத்தையும் கொண்டு சொல்லிட்டாங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் டோலர்களே. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல கலெக்ஷனோட நல்ல ஒரு சிரிப்பு வர மாதிரி நான் வீடியோ கொண்டு வரேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர ஷார்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது குறைனா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போமா? டாடா, பை பாய்.